வணக்கம். கற்பனை கதைகளை விட நிஜத்துல நடக்கிற சில விஷயங்கள் ரொம்பவே பயமா இருக்கும்ல. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு இருண்ட விடை தெரியாத மர்மத்தை பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கதைகளை கேட்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது ஸ்டோரி வெர்ஷனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னைக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு அமைதியான ஏரிக்கரை, அங்க இருக்கிற ஒரு காலியான வீடு, விவரிக்க முடியாத ஒரு பயம். அந்த லேக் வியூ வீட்டுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இந்த மர்மத்தோட ஆழத்துக்கு இன்னைக்கு நாம போக போறோம். அங்க குடி வந்த ஒவ்வொருத்தரும் வெறும் சில நாட்களுக்குள்ளேயே ஓடி போயிட்டாங்க. இதுதான் ரோஸ்லின் ஆண்டிக்கு சொந்தமான அந்த வீட்டோட ரொம்பவே பயமுறுத்துற ஒரு உண்மையான நிலைமை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதுல இருந்து அங்க வாழ வந்த யாருமே நிலைக்கல. ஏன் ஓடினாங்க? அப்படி என்னத்தை பார்த்து அவங்க பயந்தாங்க? அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வீட்டை பார்க்கறதுக்காக வந்து ஒரு சினிமா டைரக்டர் பையன் அடுத்த சில மணி நேரங்கள்லயே அந்த ஏரியால பிணமா மிதக்குறான். இதை கேட்டது உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் தற்கொலையா, இல்ல அந்த வீட்டுக்குள்ள நிஜமாவே இது ஒரு இருண்ட சக்தி இருந்துச்சா? இந்த ஒரு மரணம் தான் சாதாரணமா இருந்த ஒரு பயத்தை ஒரு தீவிரமான ட்ரூ கிரைம் மிஸ்டீரியா மாத்துது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடே ரொம்ப விசித்திரமானதுங்க. பகல்ல அந்த ஏரியா பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா ரம்யமா இருக்கும். ஆனா இருட்டுடுச்சுன்னா அந்த இடத்தோட காத்துல கூட ஒரு அச்சுறுத்துற அமைதி உட்கார்ந்துக்கும். அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் அந்த வீட்டை பத்தி பேசும்போது கூட ரொம்ப சத்தமா பேச மாட்டாங்க, குரல்ல தாழ்த்தி தான் பேசுவாங்க. அந்த ஏரியாவோட அழகுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள நடுங்க வைக்கிற ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. சரி, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர நினைச்சவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏரி ரொம்ப பக்கத்துல இருக்கு, பாம்பு வந்துருமோ, நைட்ல சேஃபா இருக்குமோ, இப்படிலாம் பல காரணங்களை சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதான். இது சொல்லும்போது அவங்க முகத்துல இருந்த அந்த பதற்றம், கண்ணுல தெரிஞ்ச பயம், இதையெல்லாம் கவனிச்ச அந்த வீட்டின் பொறுப்பாளருக்கு நல்லாவே தெரிஞ்சது இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு. அப்படி அவங்க சொல்லாம விட்ட அந்த உண்மை என்னவா இருக்கும்? இதுவரைக்கும் மொத்தம் 3 குடும்பங்கள் அங்க வந்து போயிருக்காங்க. கடைசியா அந்த வீட்டுல தங்குனது 3 இளைஞர்கள். அவங்க ஒரு நாள் இரவோட இரவா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. எவ்வளோ அவசரம்னா தங்களோட துணிமணியை கூட அங்கேயே விட்டுட்டு 2 மாசம் வாடகை அட்வான்ஸை பத்தி கூட கவலைப்படாம உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. சாதாரணமா எந்த மனுஷனும் எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஓட மாட்டான், கரெக்டா? அந்த வீட்டுல நடந்த முதல் நேரடி அமானுஷ்ய எச்சரிக்கையை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். வீட்டை பாக்குறதுக்காக 2 நடுத்தர வயசு ஆளுங்க வராங்க. வீட்டை திறந்து உள்ள போன சில செகண்ட்ஸ்லயே அதுல ஒருத்தன் திடீர்னு ரொம்ப கடுமையா நடுங்க ஆரம்பிக்கிறான். அவன் குரல்ல கொஞ்சம் கூட நடிப்பில்ல. உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கு, இந்த வீடு சரியில்லை அப்படின்னு அலறிக்கிட்டே திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். இதை நேர்ல பார்த்த சாட்சியோட கண்ணுக்கு அந்த பயம் 100% உண்மையானதா பட்டது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகுது. வீட்டை பாக்குறதுக்கு ஒரு வயசான பாட்டி வராங்க. மஞ்சள் பூசின முகம், கழுத்துல துளசி மாலை, அவங்க கண்ணுலயே ஒரு விசித்திரமான கூர்மை இருந்துச்சு. உள்ள போன 5 நிமிஷத்துல வேர்த்து விறுவிறுத்த முகத்தோட, நடுங்குற கண்களோட, கேட்ட படப்படமே தட்டிக்கிட்டு அவங்க வெளியே ஓடி வராங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துல பாக்குற அதே பதற்றம் இப்ப நமக்கே தொத்திக்குதுல. வெளியே வந்த அந்த பாட்டி சாவிய தூக்கி போட்டுட்டு உடைந்த குரல்ல நடுங்கிக்கிட்டே சொன்ன வார்த்தைகள் தான் இது. இந்த வீட்ல செத்தவங்க இருக்காங்க, உள்ளே ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் உட்கார்ந்துருக்காங்க, தயவு செஞ்சு யாரையும் அங்க வாழ விட்டுறாதீங்க. இதை கேட்கும் போதே ஒரு வித பயம் நம்மள அறியாமலே வருதில்ல. அந்த பாட்டி உண்மையிலே உள்ள எதை பார்த்திருப்பாங்க? இப்போ நாம ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி பார்ப்போம். சில மாசங்களுக்கு முன்னாடி செல்வம் லதான்னு ஒரு லோக்கல் தம்பதி அதே ஏரியால குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இறந்த சில வாரங்கள்ல அந்த 3 இளைஞர்கள் இரவோட இரவா ஓடுனாங்க. இப்போ உள்ளே ஒரு ஆணோ பொண்ணோ உட்கார்ந்து இருக்கிறதா அந்த பாட்டி சொல்றாங்க. சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த தம்பதியோட உருவங்களை தான் பாட்டி பார்த்தாங்களா? இந்த கனெக்ஷன் ஒரு தற்செயலான விஷயமா இல்ல வேற ஏதாவதா? இதெல்லாம் கேட்ட வீட்டை பாத்துக்கிறவரோட மனசு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அன்னைக்கு நைட் ஜன்னல் வழியா அந்த இருண்ட வீட்டை பார்த்துக்கிட்டே அவர் தூங்க ட்ரை பண்றாரு. ஆனா தூக்கம் வரல. நடுராத்திர நேரத்துல வெளியே நாய்கள் எல்லாம் இடைவிடாம ஊளையிட்டுக்கிட்டே இருக்கு. காத்துல திடீர்னு ஒரு ஊதுவத்தி வாசனை பலமா வீசுது. நிழல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நகருது. யாருமே இல்லாத அந்த குமுருட்டுல அவரோட தலைக்கு பக்கத்துல யாரோ வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சில்லுன்னு ஃபீல். அப்போ இருட்டுக்குள்ள இருந்து ஒரு மெல்லிய ஆண் குரல் கேக்குது, மிட்டாய் வாங்கிக்கிறியா பாப்பா? இதை கேட்கும் போதே நம்ம ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் நின்று துடிக்குதுல்ல. பயந்து போய் கண்ணை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை.
வெறும் ஃபேன் சுத்துற சத்தம் மட்டும்தான். அது வெறும் மனப்புறமையா இல்ல நிஜமாவே யாரோ இருந்தாங்களா? அடுத்த நாள் காலையில நேத்து நைட்டு நடந்ததை ஒரு மனப்பிரமைன்னு நினைச்சிட்டு அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நினைக்கிறாரு. அப்போதான் சினிமா டைரக்டர் ஆகணுங்கிற பெரிய கனவுகளோட கருப்பு சட்டை போட்ட ஒரு மெலிஞ்ச இளைஞன் வீட்டை பார்க்க வர்றான். வீட்டின் பின்பக்க கதவை திறந்து அந்த ஏரியாவை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகி சூப்பர் லேக் வியூ அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிக்கிறான். அவனோட அந்த பிரகாசமான கனவுகளுக்கும் அங்க காத்துக்கிட்டு இருந்த இருண்ட நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் இந்த கதையோட உச்சகட்டம். இப்போ நடக்க போற நிகழ்வுகளோட வேகத்தை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. காலையில வீட்டை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். மதியம் ரோட்ல நின்னபடி வீட்டுக்கான அட்வான்ஸா ஆன்லைன்ல பே பண்றான். எல்லாமே ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா சரியா 1 மணி நேரம் கழிச்சு ஏரிக்கரையில இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில அதே கருப்பு சட்டை போட்ட அந்த இளைஞன் உயிரற்ற சடலமா கிடக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் திடீர்னு சடலமா கிடக்குறான். அந்த 1 மணி நேரத்துல அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த பையனோட மரணத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற அந்த சாட்சி திடீர்னு அந்த வீட்டோட பின்புற ஜன்னலை திரும்பி பார்க்கறாரு. அங்க வெள்ளை புகையாலான 5 உருவங்கள், 2 பெரிய உருவங்கள், அதுக்கு பின்னாடி 3 சின்ன உருவங்கள். அந்த 5 உருவங்களும் ஜன்னல் வழியா இவரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் காட்சி நிஜமாவே நம்மள சிலிர்க்க வைக்குது இல்ல? சோ இப்போ நம்ம எல்லா ஆதாரங்களையும் பார்த்துட்டோம். அந்த வீட்ல நிஜமாவே அமானுஷ்யமா யாராவது இருந்தாங்களா, இல்ல வரிசையா நடந்த மரணங்கள் அந்த மனுஷனோட மனசுல உருவாக்குன வெறும் பயத்தோட மாயையா? அந்த உருவங்கள் நிஜமா, இல்ல அங்க இறந்தவங்களோட நினைவுகள் தான் இன்னும் காத்துல அலைஞ்சுகிட்டு இருக்கா? இதுல எது உண்மைங்கிறத நான் உங்க முடிவுக்கே விட்டுடுறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு காலியாவே தான் இருக்கு. அந்த ஏரிக்கரையை கிராஸ் பண்ற மக்கள் இப்பவும் பயந்து போய் ரொம்ப மெதுவா தான் பேசுறாங்க. ஏன்னா சில வீடுகள் வெறும் செங்கற்களாலையும் கதவுகளாலையும் கட்டப்படுறதில்ல, அங்க இறந்தவங்களோட அமைதியாலையும் கட்டப்பட்டிருக்கும். அடுத்த தடவை அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நீங்க கடந்து போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அந்த அமைதி ஒரு நாள் உங்களை பார்த்து திரும்ப சிரிக்கலாம். இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பவும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.